إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரில் தம்பதிகள் கணவர் மனைவி புரிந்துணர்வு என்கின்ற அந்த பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்த்து வருகிறோம். அதில் நம்ம அதாவது புரிந்துணர்வு என்றால் என்ன என்ற பகுதியை, அதாவது ஒரு புரிந்துணர்வு என்ற சொல்லாடலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பகுதியையும், அடுத்ததாக புரிந்துணர்வு என்பது இவைகள் அல்ல அப்படி என்று சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சோம், அடிப்படையாக எடுத்து சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு பின்னால் நம்ம புரிந்துணர்வில் என்ன சொன்னோம் என்றது ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். புரிந்துணர்வு என்பது கணவன் மனைவி சிறப்பாக அதாவது பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி கொண்டு வாழக்கூடிய நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் புரிந்துணர்வு என்று சொல்கிறது. இதுக்கு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அடிப்படைகள் என்ற ஒரு முன்னுரை என்ன கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். எங்களுடைய சிந்தனை கெட்டு போகிறதுக்கான மிக பிரதானமான காரணம், முதலாவது அல்லாஹ் தந்த ஃபித்ரா, இயற்கையாக சிந்திக்க முடிந்த இயல்புகளை ஏற்றுக்கொள்ள முடிந்ததிலிருந்து எங்கிற டிசைனை மாற்றிடுறது, வேறு இடத்துக்கு போயிடுறது, அதை அதாவது கரப்ட் ஆக்கிடுறது, சிதைய வச்சிடுறது. இரண்டாவது என்னென்னா, எங்களோட வழிகாட்டல்களை நம்ம கண்டவங்கள்ட்ட எடுக்கிறதுங்க, படிக்கிற எல்லா புத்தகங்கள்லேருந்து எடுக்கிறதும், இதை பற்றி யோசித்து அவனோட சொந்த பிரச்சனையை சமூக பிரச்சனையை ஆக்கி விட்டு எழுதினவன்ட்டேருந்து எடுக்கிறதும், பாதிப்புகள் அடைஞ்சவங்கள்ட்டேருந்து எடுக்கிறதும், இந்த மாதிரியான ஒரு நிலையில் இது பேச்சாளர்கள்ட்டையும் வரலாம். அவங்க குர்ஆன் ஹதீஸ் என்ற பேரில் அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு தன்னுடைய ஒரு இதை என்ன செய்யலாம், ஏற்றுவிடலாம். நம்ம அதில் இருக்கான்னு மட்டும்தான் என்ன செய்யணும், அதில் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சிந்தனை எப்படி தாக்கம் செலுத்தும்ன்றதுக்கு ஒரு காரணத்தை பாருங்கள். உண்மையிலேயே இன்றைக்கு எல்லாருமே பேசுகிற சந்தர்ப்பத்தில் துன்யா முற்படுத்தி தான் பேசுகிறாங்க, அத்துன்யா வல் ஆஹிரா. ஆனால் உண்மையில் ஒரு மூமின்ற வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஆஹிரா ரெண்டாவது தான் துன்யா. இப்போ அல் ஆஹிரா துன்யான்னு தான் என்ன செய்யணும், வரணும். இப்படி நான் உங்களுக்கு கருத்து சொன்னோன்னே சரியாக படும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பட்டு இதை பதிஞ்சிடுறது. இப்போ சொன்ன உடனேயே சரியாக தானே இருக்க, ஆஹிரா தானே ஃபஸ்ட்டு வரணும், துன்யா தானே ரெண்டு, நல்ல கருத்து, இது வரைக்கும் யாரும் சொல்லலை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிரு. அவரும் போகிற போக்கில் யோசிப்பார். அவருக்கு என்ன நடந்திருக்கும்னா, போகிற போக்கில் ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்துருப்பாரு, சுப்ஹானல்லாஹ் அல் ஆஹிரா வ துன்யா, இதுதான் மிகவும் என்ன சிறப்பானது அப்படின்னு யோசிச்சிருப்பார். யோசிச்சு அவர் பிரச்சாரம் செஞ்சிருப்பார். போகிற போக்கில் ஒரு பயானே பண்ணோன்னே அல் ஆஹிரா வ துன்யா இது வரைக்கும் யாருமே சொல்லவில்லைன்னு. குர்ஆன்ல வித்துன்யாவல் ஆஹிரான்னு தானே வருது. எங்களுக்கு இருக்க வேண்டிய சிந்தனை என்னன்னா, வழிகாட்டல் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸும். அல்லாஹ் ஃபித்துன்யா வல் ஆஹிரா, ஃபித்துன்யா வல் ஆஹிரா, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வேணுமெண்டா அந்த ஆஹிர் மட்டும் வருது. மற்ற எல்லா இடங்களையும் சரியா ஃபித்துன்யா வல் ஆஹிரா, ஃபித்துன்யா வல் ஆஹிரா. அப்போ துன்யாவை தானே அல்லாஹ் முற்படுத்திக்கிறான். இந்த மாதிரி ஒரு கருத்து பதினொன்று எப்படி வருது. அதே போல் ஒருத்தர் பயம் பண்றாரு, 40 மாடுகள் இருந்தால் ஒரு மாடு என்ன செய்யணும், ஜகாத்து கொடுக்கணும் அப்படி என்று சொன்ன உடனே நம்ம எடுத்துருவோம். என்ன காரணமாக எடுத்துருவோம்னா, நம்மளோட மைண்ட் எம்டி ஆகி அதை பற்றியான தகவல் எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன நினைக்கணும்னா, ஹதீஸ் இருக்குதா, ஹதீஸில் இந்த ஒரு சொல்கிறாரான்னு முதலாக பார்க்கணும். இல்லையா மூளையில் கேட்க டைம் இல்லையா, ஒரு ஓரத்தில் வச்சிடணும். அதை இப்படி ஒரு ரெண்டு சொன்னார், நம்மளை பற்றி தெரியலை, அதன் இது பெரிய திறமை, அது பெரிய ஒரு பாதுகாப்பு. ஒன்று சொன்ன உடனே அப்படி சொன்னார், அவர் தெரியலை. நம்பிக்கையான ஒரு ஆள் சொல்கிறாரு, அவர் புகாரி என்றார், முஸ்லிம்னா ஹதீஸ் சொல்கிறார், எதுக்கல வேண்டியதான். ஆனால் உண்மையில 30 மாட்டுக்கு தான் என்ன ஒரு மாடு ஜகாத்து கொடுக்கணும். கருத்து எப்படி அந்த சிந்தனையில் நமக்கு தெரியாமலே என்ன செஞ்சிடும், செதஞ்சிரும், பதிஞ்சிரும். ஒருத்தர் சொல்கிறார் எப்படின்னா, குர்ஆனை அஹ்ரிணையாக பேசுது. இன்றைக்கு குர்ஆனுக்கு அவமதிக்கிற ஒரு வேலை. குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் வழிகாட்டுகிறது, சரியா. குர்ஆனை இந்த மாதிரி அஹ்ரிணையாக என்ன செய்யக்கூடாது, நாங்கள் பேசக்கூடாது. ஆனால் குர்ஆன் அப்படி தான் பேசுது, ரைட்டா. குர்ஆன் அஹ்ரிணையாக அப்போ குர்ஆன் வருகிறான் அப்படின்னா பேசுறது, சரியா. இந்த அடிப்படையில் இல்லாமல் அவர் நான் அப்படி இப்படித்தான் பேசணும்னு ஒரு அணுகுமுறை அவர் அனுபவிச்சு பேசுறாரு. ஆனால் நான் குர்ஆனில் ஸ்பெஷலாக முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டே இது என்ன செய்யறாரு, குர்ஆனை அஹ்ரிணையாக்கள் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான்னு சொல்லுங்கள். அவர் வாதண்டா அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹ் விளக்குகிறான், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குர்ஆன் வழிகாட்டுகிறது, குர்ஆன் பேசுகிறது, குர்ஆனை அஹ்ரிணையாக்குறது எனக்கு பிடிக்கல. இத்தனைக்கும் அவர் குர்ஆனிய மாணவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் குர்ஆன்ல குர்ஆன் வழிகாட்டுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் பேசுகிறதுன்றைக்கு
இதெல்லாம் நீங்க பார்க்க உங்களுக்கு என்ன விளங்கும்னு சொன்னா, நல்ல படிச்சு நல்ல மக்களாகிறாங்க, திறமையானவங்களாகிறாங்க, சமுதாயத்துக்கு வழிகாட்டும் நினைக்கிறவங்கள்ட்டயே இது இப்படி ஒன்று என்ன செஞ்சிருது. அப்போ எந்த சிந்தனை உங்களுக்கு வந்துட்டாலும் அதை நீங்க ஒரு நல்ல சிந்தனையாக எடுத்துடவான, கெட்ட சிந்தனையாக எடுத்துடவான. சிந்தனை பிறந்துகண்டே இருக்கும். ஹவாத்தூர் உங்களோட உள்ளத்துல அண்ணு தினமும் பிறந்துகண்டே இருக்கும். சரியா? இந்த சிந்தனைகளை வர 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 நீங்க என்ன செய்யணும்னா, இதை எப்பயும் அல்ஹம்துலில்லாஹ் சலஃப் அறிஞர்கள், ஆரம்பகால அறிஞர்கள் இருந்து நிறைய பேர் ஒவ்வொரு ஹாத்திராக்களையும் அதை பத்தி ஆய்வு செஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க, தொட்டிக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கலைன்னு வைங்களேன், இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணா இல்லையான்னு பார்க்காம சும்மா எடுத்துட்டோம்டா, வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும். அப்ளை பண்ண ஆரம்பிச்சா இப்ப சில விதிகள் இருக்குது எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிக்கலாம். உதாரணமா கணவன் மனைவியை இணைக்கிற மாதிரியான முறையில சில சிந்தனைகளை சொல்றாரு, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. வஸ்ஸுல்ஹு கைர், அல்லாஹ் சொல்லிட்டா என்ன சமாதானம் சிறப்பு தான்றான். அப்ப அது நல்ல விஷயம். பிரிக்கிற மாதிரி அது முடியுதா அப்படின்னா அதுல நம்ம குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். இது இல்லாததுனால தான் பலருடைய பேச்சுக்களை நீங்க இதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு அதாவது டிஃபரெண்டான இது. உதாரணமா ரமலான் வருது, சிலர் தலைப்பு எப்படின்னா, ரமலானுக்கு பின்னால் ரமலானில் போல நீங்கள் இபாதத் செய்யாமல் இருப்பது ஏன் அப்படின்னு. அப்புறம் ரமலான் இபாதத் செய்ய வானாடுறது கிட்டத்தட்ட சமம். அது ஏண்டா ரமலான்ல தான் இபாதத்து அதிகமாக, ரமலானை போல் எங்களுக்கு அடுத்த நாள் இருக்க முடிவதில்லைனால தான் அது ரமலான். இயல்புக்கு மாத்தமான பேச்சுக்கள் என்ன செய்யப்படாது, ஒத்துக்கொள்ள கூட. எல்லாரும் ரமலானா இந்த ரமலானுக்கு தனியாக எப்படி எடுத்து வழங்கப்படுத்திட்டிருக்கணும் இல்லை. அப்ப ரமலானை விட்ட பிறகு 5 நேரமும் ஒருத்தருக்கு தொழுகை இல்லாம போகுது, ஒருத்தருக்கு நோம்பே இல்லாம போகுது அப்படின்னா என்ன செய்யலாம், அதை பத்தி நம்ம பேசலாம். எனவே எல்லா விஷயங்களும் எந்த கருத்து சிந்தனையில அமைஞ்சிட்டாலும் சரி, வழிகாட்டல் எடுக்கிற டைம்ல பொதுவாக நீங்க இதுக்கு வெளியே போனாலே, குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியே போய் சலஃப் உலமாக்களுடைய இதுக்கு வெளியே போய் சொல்லப்படுற கருத்துக்கள்ல மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட, விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட கருத்துக்களை தவிர மற்றபடி உள்ள வழிகாட்டல் எல்லாம் பெரும்பாலும் அவரவர்களுடைய மதத்தை நம்பிக்கையை கொண்ட வழிகாட்டலா இருக்கும். சரியா? அல்லது இந்த என்ன அதாவது இந்த டார்வினிச தாக்கங்களை கொண்ட வழிகாட்டல்களாக இருக்கும். பயாலஜிக்கல் சேஞ்ச் அல்லது பயாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இப்படியான ஒரு இதழ் சொல்லுவாங்க வழிகாட்டலாய். அல்லது இஸ்லாமிய குடும்ப சூழல் பின்னணிய சட்டங்களை புரிஞ்சு கொள்ளாத சமுதாயத்தில் வழிகாட்டல்களாய். இதுகளை கொண்டு நீங்க இந்த புரிந்துணர்வுகளை எப்ளை என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. இதுல மட்டுமல்ல, என்றைக்கும் குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்களா, தாபீன்கள் சொல்லிக்கிறாங்க, இஸ்லாமிய வரலாற்றில் யாராவது அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த அறிஞர் சொல்லி இருந்தாலும் கூட அந்த அறிஞர் எந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸுக்கு ஒரு தூரவாக ஒரு லிங்க் கூட அதை சொல்லிக்கிறான்னு பார்க்கணும். இல்லைன்னா நிறைய எங்களோட குடும்ப பிரச்சனைகளுக்கு பின்னால் என்ன ஏண்டா எங்களுக்குள்ள ஆங்காங்க பதிஞ்சிக்கக்கூடிய அர்த்தமில்லாத செய்திகள் தான் எங்களை அது விளங்கின உடனே இதுக்கே நாங்கள் சண்டை பிடிச்சோமா, இதுக்கே நாங்கள் பிரச்சனை படுத்தினோம்னு உங்களுக்கு என்ன செய்யும், அது நினைவு வரும். உதாரணமா திருமணத்துக்கு இடையில ஒரு அதாவத்து இருக்குது, ஒரு ஒரு பகமை உணர்வு இருக்குது அப்படின்றத நம்ம ஆரம்ப கால நிகழ்வுகள் எல்லாருமே இப்படி சொல்லக்கூடிய கூற்றுக்களில் நம்ம எடுத்து காட்டலைன்னு வைங்களேன். எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மான்னு வருது அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைப்போம். இப்போ வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மான்னு சொல்றது இல்லாத ஒன்றை இணைக்கிறது தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏற்படுத்திக்கிறான்னு சொல்றான். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் விளங்கலேண்டா எல்லா சண்டையும் பிரச்சனையா மாற்றுவோம். இதை விளங்கிட்டோம்டா அதாவது என்ன இருக்கத்தான் போகுது. அதனால ஒரு பிரச்சனை இல்லை, அப்படித்தான் இருக்கும். அதை முழுசா குறைக்கலாம் இயலாது என்று சிம்பிளா அங்கீகரிச்சு என்ன செய்வோம், போக பழகிறோம். இந்த அடிப்படையில் எங்களுடைய அடிப்படை நாங்கள் புரிந்துணர்வு பேசக்கூடிய எல்லா அடிப்படைகளும் குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களுடைய பகுதியில் இருந்தால் அதுதான் எங்களுக்கு கண்ணியத்திலும் கருத்திலும் தலைக்கு மேல உச்சகட்டமா இருக்கும். இந்த பதவி மிக முக்கியம். ஏன்னா இதையும் கேட்ட பின்னாலும் கூட அவசரமா எங்க ஓடிடுறாங்கன்னா வேற சைடு ஓடிடுறாரு. கேட்டுட்டு இந்த ஹதீஸுக்கு இங்கே தப்சீர் இல்லை, வேற ஒரு புத்தகத்துக்கு அங்கே இது கொண்டு என்னது அங்கிருந்து ஒரு கோட்டேஷன் கொண்டு இப்படி தான் இது மாதிரி அதில் இப்படி இருக்கு அப்படி இருக்கேன்னு அங்கே ஓடிடுறான். ஹதீஸ் தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற சில நேரத்தில் ஆண்களுக்கு எங்களை பத்தி இப்படி சொல்லப்படுது, ஹதீஸ்ல பெண்களை பத்தி இப்படி சொல்லப்படுது என்றெல்லாம் வரும். அது அப்படி ஏத்துக்கிட்டா தான், அந்த பலகீனத்தை ஏத்துக்கிட்டா தான் சிறப்பு. முதல் செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் எங்களுக்கு என்ன, அதாவது மிக அடிப்படையான செய்தி என்ன அப்படின்னா, அதாவது புகாரில 5185 5186 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி புரிந்துணர்வு அப்படி என்பதற்கு இது மிக முக்கியமான ஒரு அடிப்படையான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபலா யுதி ஜாரஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் தனது அண்டை வீட்டாரை நோவினை செய்ய வேண்டாம். வஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களுடைய விஷயத்திலே நீங்கள் சிறப்பான முறையில் நல்ல முறையிலே என்ன செய்யுங்க,
அதாவது நடந்து கொள்ளுங்கள். அப்படி என்றா வஸ்தௌசு என்று நேரடியான அர்த்தம் என்னென்றா ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றா பெண்களுடைய விஷயத்தில் நாங்கள் அப்படி நடந்து கொள்ளணும், இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது பிள்ளை, அவங்களோட ஹசானோட நடந்து கொள்ளணும், அதுதான் மிக முக்கியம் அப்படின்ற இது என்றைக்காவது நினைச்சுக்கிறோமா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்ன உபதேசம் என்னென்றா, அதாவது இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, நேரடி அர்த்தம் என்னென்னா ஒருவருக்கொருவர் பெண்களுக்கு உபதேசம் கேட்டுக்கொள்றதும் சொல்லிக்கொள்றதும், அவர்களோட நல்ல முறையில் நடந்துக்கங்க, விளங்கிட்டா? அதாவது அவர்களை பிரிக்கிற மாதிரி நடந்து கொள்றது, அநியாயம் பண்ற மாதிரி நடந்து கொள்றது, மோசமா நடந்து கொள்றது இல்லாம ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ளுங்கள். இதுல அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு உபதேசம் செய்ய, அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறார், ரசூல் உங்களுக்கு உபதேசம் செய்யறாங்க, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றது. அப்போ ஒருவருக்கொருவர் உபதேசம் இதுல மிக முக்கியம். வதவாஸௌ பில் ஹக், உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் என்ன உபதேசம் செய்து கொண்டார்கள் அப்படின்றான். அதே போல முந்தின வழிகேடும் பிந்திய காலத்து வழிகேடும் உண்டாக்கிறத பார்த்து அல்லாஹ் கேட்கிற டைம்ல அத்தவாஸௌ பிஹி, அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களா இந்த சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே ஒரு வசியத், இதை சில அறிஞர்கள் வாஜிப் அப்படின்றான். இந்த வசனம் கட்டளை போல வந்திருக்கிறதால பெண்கள் விஷயத்துல எங்கேயாவது பாதிப்புகள், அநியாயங்கள், மோசமான முறையில் நடந்து கொள்ள நடக்குமா, இந்த அடுத்த சகோதரர் என்ன செய்யணும்டா உபதேசம் செய்யணும், நல்ல முறையில் நடந்துக்கங்க, மென்மையா நடந்துக்கங்க, என்னது பெரிய ஒரு அமானிதம் எங்களுக்கு, நீங்க பொறுப்போட நடந்துக்கோங்க என்று சொல்றது வாஜிப் என்ற அடிப்படையில் இந்த வசனம் இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா. அதுக்கு ரீசன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னஹுன்ன குலிக்ன மின் திலாஇன், அவர்கள் திலாலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது என்ன, விழால் இருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அவர்கள் அந்த ஒரு வளைவிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதனால அந்த வளைவிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அலாஹு, அதாவது அந்த அதாவது விழாவுடைய இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் வளைந்த ஒரு அம்சம் அது மேலே இருப்பது தான், அதனுடைய மேலே இருப்பது தான் மிகவும் என்ன வளைந்த ஒரு பகுதி அப்படி என்று சொல்லி ஹதீஸ்ல வருது. அப்போ இதிலிருந்து திலாலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனுடைய மேல் பகுதி மிகவும் வளைந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இது ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க அறிஞர்கள். ஒன்று நேரடியாக அவர்கள் என்னது வளைவிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள், திலாலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்றது திலாலிருந்து, அதாவது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிலிருந்து எடுக்கப்பட்டு தான் படைக்கப்பட்டார்கள், அது ஓகே. ஆனா இதுல அர்த்தம் நீங்க எப்படி விளங்கிடக்கூடாது அப்படி என்று சொன்னா, பெண்கள்கிட்ட உடல்ல ஒரு வித வளைவிக்குன்னு விளங்கிடக்கூடாது. ஏண்டா ரசூலுல்லாஹ் அந்த விழாவை சொல்றதுனால இந்த விழா எல்லாருக்கும் அந்த இடத்துல வளைவு தான், பெண்களுக்கு மட்டுமில்ல எல்லா இடத்துலையும் என்னது, அதாவது அதனுடைய மிகவும் வளைந்த பகுதி மேல் பகுதி என்றா அது ஆணுக்கு அப்படித்தான் பெண்ணுக்கு அப்படித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க பெண்களை பத்தி சொல்ற சந்தர்ப்பத்துல அவர்கள் ஹில்கத்துல வளைய பத்தி ரசூலுல்லாஹ் படைப்புல வளைய பத்தி சொல்லல, ஆனா அதுல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அந்த வளைவுடைய அந்த அதாவது செல்வாக்கு குணமாக இவங்கள்ட்ட என்ன செய்யுது இருக்குது, அதனுடைய பண்பாக என்ன செய்யுது இவங்கள்ட்ட இருக்கு, தன்மையாக என்ன செய்யுது இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா வளைவான ஒரு குணம் அவங்கள்ட்ட என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க இதுல சொல்றாங்க. ஒவ்வொரு பெண்ணும் அப்படி படைக்கப்பட்ட அர்த்தம் இல்லை, நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் சரியா. ஏண்டா சிலர் சொல்லுவாங்க என்னண்டா என்னுடைய விழாலிருந்து படைக்கப்பட்டவள் தானே அவள் அப்படின்றா. அப்ப எத்தனை பேர் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்ப 4 பேர் படைக்கப்பட்டிருக்கிறா விழால. திடீர்னு தலாக் பண்ணிட்டு போய் அவ இன்னொரு திருமணம் முடிச்சு அந்த விழா என்னத்துக்காகிறது சரியா. அப்ப அதனால அப்படி அடிப்படையில இது போறது இல்லை. ஒரு பெண் 4-5 விழாலிருந்து படைக்கப்பட்ட அர்த்தமா பெற்று சஹாபாக்கள சில பெண்கள் 7 தலாக்குன்னு, அதாவது 7 முறை 7 கணவன்மார்களை முடிச்சுக்கிறாங்க, டைவோர்ஸ் பண்ணி அப்படி முடிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்ப 7 விழாவா சரியா, அந்த அர்த்தம் அதுக்கு இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இதுல அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விழாவில் இருந்து இவர்கள் என்ன செஞ்சாங்க படைக்கப்பட்டார்கள் அப்படின்னா இது அர்த்தமே தவிர, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்கன்ற அர்த்தமே தவிர எல்லா பெண்களும் என்ன செஞ்சாங்க அப்படி படைக்கப்பட்டாங்கன்ற அர்த்தம் இல்லை. ஆனா அந்த படைக்கப்பட்டதின் காரணமாக இவர்களுடைய குண இயல்புகள்ல நடைமுறைகள்ல ஒரு வளைவு என்ன செய்யும் இருக்கும் அப்படி என்றதான் இந்த செய்தியுடைய அர்த்தம். இப்ப என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இதுல இந்த வளைவு அப்படின்ற பகுதியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், அப்ப அல்லாஹ் தஆலா அவங்கள குறை வச்சு படைச்சான் என்ற அர்த்தத்துல அது இல்லை, என்ற அர்த்தத்துல இல்லை. என்ன எல்லாரிடத்துல அப்படி அந்த அடிப்படையில் எடுத்த மாட்டான்,
அதாவது ஒரு படைப்பு ரீதியான ஒரு அப்படி ஒரு குறைவு இருக்கும். நம்ம பார்த்தா மனிதனுக்கு ஒருத்தருக்கு பொருத்தம் இல்லாத குறைவு இருக்கும். அந்த மாதிரி எடுத்தோம்னா அப்படின்னா எல்லாரும் ஒருத்தருக்கு 2-3 விஷயம் பொருத்தம் இல்லாம தான் பார்க்கணும். இவர் நல்லாவே கருப்பாய்க்கிறார், இவர் நல்லாவே வெள்ளை ஆகிறார், ஒரு வெளுத்து போன வெள்ளை ஆகிறாரு, வாக்கு இல்லாம இருக்கிறாரு, அப்படிங்கிறாரு, கைகள் இப்படி இருக்குது, இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கு அப்படி என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டாங்கன்னா, லக்கத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை நாம் அழகான அமைப்பில் படைத்திருக்கோம். அதனால அந்த சப்ஜெக்ட் வேறு, அதல்ல குணரீதியான ஒரு வளைவு இருக்கும் என்றார். அப்ப குணரீதியான வளைவு அல்லாஹ் ஒருத்தருக்கு வச்சு படைக்கிறான்னா நாங்க ஏற்கனவே இதுக்கான காயிதாவை நேரத்தோட சொல்லிட்டோம். என்னன்னா ஒரு பூரணமான குணத்துடைய இன்னொரு பகுதி வளைவு தான். ஒரு பூரணமான குணத்துடைய இன்னொரு பகுதி வளைவு தான். அது எல்லா குணங்களுக்கும் இருக்கும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே இல்லாத அமைப்பிலான இந்த உங்களுடைய தவறுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு வளைவு வந்திருக்கு. அப்ப அந்த வளைவு மற்ற வளைவுகளை போல அல்ல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலா சொல்றாங்க, இது அந்த வளைவுகள் மற்ற வளைவுகளை போல அல்ல. இது ஒரு என்னது, அவங்கள்ட்ட பொதுப்படையாக இருக்கக்கூடிய ஒரு வளைவாக நீங்க என்ன செய்வீங்க, பெண்கள்கிட்ட பொதுப்படையாக இருக்கக்கூடிய வளைவாக காண்பீர்கள். சரி, அப்ப அந்த வளைவு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதைத்தான் பல அறிஞர்கள் என்ன விளங்கப்படுத்துறாங்கன்னா, அவங்கள்ட்ட உள்ள ஷஃபகத், அதாவது மென்மை, நெருக்கம், பாசம், கவனிப்பு விளையிட்டா அவர்கள் அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் பதறுவது, ஒரு ஆணை பாருங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன், நடந்த அந்த நேரத்துல ஆணும் பதறுவான், ஒரு பெண்ணும் பதறுவான். ஆனா ரெண்டு கடையில அப்படியே டிஃபரெண்ட் விளங்கு, இவனுக்கு விளங்கு அவனுக்கு விளங்கு. ரெண்டு பேருக்குமே இவங்களுடைய பதட்டம் எப்படி இருக்குமெண்டா, அறிவு, யார் என்ன பார்க்குறாங்க, நம்மளே என்ன யோசிக்கிறாங்க, இப்படி இப்படி கதறினா என்ன நினைப்பாங்கன்னெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு முதலாவது வேகமா வேலை செய்யணும்டா, உள்ள நடந்துட்டாண்டா எல்லாத்தையும் விட்டு ஆண் வருவான் அந்த இடத்துக்கு. ஆனா பெண்ணுடைய வேகத்துல வர மாட்டான். அந்த வளைவு அவங்கள்ட்ட இருக்கும். இதுக்கு இந்த உணர்வு தான் கணவனை பேணுவதற்கும், கணவனை பாதுகாப்பதற்கும், அதே போல பிள்ளைகளை அரவணைப்பதற்கும், மற்றவங்களை கேர் பண்றதுக்குமான உணர்வு. இந்த உணர்வுனால தான் அவங்க பல விஷயங்களை சுமக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அத ஒரு குழந்தையை சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தவங்க காட்டுற பாசம், அன்பு, அந்த உணர்ச்சிகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இவனும் தானே சொல்றான், ஒரு சிந்திச்சு பாரு, இவன் தான் சொல்றான், எந்த புள்ள எல்லாம் சொல்றான். ஆனா மனசார தொட்டு சொல்லட்டும், இந்த விதிவிலக்கா யாரும் 5-10 இருக்கல, யாருக்காவது அந்த பெண் முழிக்கிறத போல, அந்த பெண் கேர் பண்றத போல, அந்த பெண் காட்டுற பாசத்தை போல ஒரு நாள் 2 நாள் இவர் காட்டுவார். காட்டி நானும் என் பிள்ளைக்குன்னு நானும் முழிக்கணும்னு நானும் முழிச்சிருவேண்டுவார். ஏழதே சரியா, ஒரு நாள் 2 நாள், ஒரு 1 வீக் அப்படின்ட்டு போற டைம்ல இவருடைய இயல்புக்கு அது மாற ஆரம்பிச்சு. ஏண்டா இவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த உணர்வு வளைவை வைக்கல. அல்லாஹ் தஆலா உணர்வு விஷயத்தை சரியா கட்டுப்படுத்தி நேர்மையா வைக்கிற மாதிரியான ஒரு பகுதியை மனிதன் ஆணுடைய இயல்புக்கு வச்சுட்டான். அப்ப இவருக்கு வளைவு வராது. அந்த வளைவு வரல என்றா இது வராது, இந்த பகுதி வராது. இது வரல என்று சொன்னா நீங்க எங்கேயும் என்ன செய்யலாது, அதாவது இரக்கம் காட்டுறது, அன்பு காட்டுறது, பெண்களை போல என்ன செய்யலாது, காட்ட முடியாது. அவங்களுடைய அந்த கேரிங்க போல, பிள்ளையுடைய விஷயத்துல கேரிங், அந்த உணர்வு, உணர்ச்சி, இது அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு பிள்ளைகளுடைய நலவுக்காக, குழந்தைகளுடைய நலவுக்காக, அவங்கள கேர் பண்றதுக்காக, கணவனுடைய சுக்கூனுக்காக அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, லிதஸ்குனு இலைஹா, ஆதம்லேருந்து ஹவ்வாவை நான் ஏன் படைச்சேன்டா, ஆதம் சுக்கூன் அடைவதற்காக, அமைதி அடைவதற்காக. இதை அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனியொத்துல வைக்கிறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சில அசர்கள்ல, சில செய்திகள்ல வருது அப்படின்னா, கண்ட உடனே அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பிலான ஒரு உணர்வு அவருக்கு என்ன செய்யுது, ஏற்படுது. அப்ப அது அல்லாஹ் தஆலா அதை வச்சுக்கினா பாருங்க, இந்த உணர்வு, இந்த பகுதி மிக பிரதானமான ஒன்று. இது வளைவு தான். உலகத்துல எப்பயுமே புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப சிலர் கேட்கலாம், எப்படி வளைவு உணர்ச்சி என்ற இடத்துக்கு கொண்டு வருது, அல்லது கேரிங் கொண்டு வருது. கேரிங்கும் உணர்ச்சியும் ஒன்றின் மீது அதீத பாசமும் பலமா பலகீனமான குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பலகீனம். ஒரு ஆண் இப்படி நிக்கிற ஆணும் சில இடங்கள்ல பேசலாம போறதும், சில இடங்கள்ல சில வேலைகள்ல பொறுத்துட்டு போறதும், அமைதியா இருந்துறதும் என்னடா அவன்கிட்ட இயற்கையான பலகீனம் இல்லை. ஆனா பிள்ளை, அதே போல குடும்பம் பலகீனம். ஒரு ஆணை பொறுத்தவரை இங்க வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு மாதத்துக்கு ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகணும் என்ன வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவன் நிப்பான், இப்படி போக மாட்டான். சரியா, எதன் காரணமா போக மாட்டான், வேலைகள், கஷ்டங்கள். இது ஒரு பெண் செய்வான்னு கேட்டா பெண் செய்வான். ஆனா அந்த பெண்ணுடைய இயல்புக்கு மாத்தாது, பெண்ணுடைய இயல்புக்கு மாத்தமா செய்ய வச்சுக்கிறாங்க. அது வேற இடத்துல என்ன செய்யும், அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும், பிரச்சனை ஆகும். ஒரு பிள்ளையை பிரிச்சு வைக்கிறது, ஒரு பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதாரணம் காட்டக்குள்ள கூட, அதாவது பிள்ளையும் தாயையும் தான் உதாரணம் காட்டுறாங்க பாசத்துல.
தந்தையையும் பிள்ளையும் பாசத்துல உதாரணம் காட்டினது குறைவு. உதாரணம் காட்டினது பாசங்களை வெளிப்படுத்துற செய்திகள் இருக்கு. உதாரணம் காட்டினது இந்த பெண் நரகத்திலே இந்த புள்ளைய வீசுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய பாசத்துக்கு இதைத்தான் என்ன செய்றாங்க காட்டக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இந்த பகுதி எடுத்துட்டீங்கன்னா பெண்களுடைய பலகீனம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது குறைப்படுத்தவோ அவர்களை என்ன அதை வைத்து யாரெல்லாம் இதை வச்சு பெண்களுடைய விஷயத்துல குறையான முறையில நடந்து கொள்றாங்களோ அந்த முறையில பேசுறாங்களோ அவங்களை இந்த ஹதீஸை கேலி கூத்தா மாத்துறாங்க. இந்த ஹதீஸை அவங்க என்ன செய்யறாங்க அதாவது வேறு பண்றாங்க. சிலர் பார்க்கணும் சண்டை பிரச்சனை இந்த ஹதீஸை நெஞ்சிடுறது சொல்லிடுறது. இந்த மாதிரி செய்யறது பிழையான நடைமுறை. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எதற்காகனா அல்லாஹ் தஆலா உண்ட படைச்சானா அல்லாஹ் தஆலா அதுல ஒரு கைரை வச்சு தான் என்ன செஞ்சிருப்பான் படைத்திருப்பான். இந்த வளைவு ஆண்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ஆண்கள் இதுதான் என்றா அது தேவையா இல்லையா தேவை. உங்கள்ட்ட எத்தனை ஆண்கள் சில நேரங்கள்ல அவங்களுடைய சூழல் அவங்களுடைய அமைப்பு அதன் காரணமாக மாறிவிட்டு போன ஒரு கடும் போக்குக்கு மாறிவிட்டு போன பெண்கள் இதுல இருந்து குறைஞ்ச பெண்கள் இருப்பாங்க சரியா. அந்த பெண்களோட வாழ்க்கை ஒத்து போகாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு கேரிங் இல்லை, ஒரு மென்மை இல்லை, ஒரு நளினம் இல்லை, ஒரு பாசம் காட்டுறது இல்லை. அது உனக்கு என்னத்துக்கு தேவை? நீ தானே முழுமையான ஆம்பளை தானே, அதெல்லாம் நீ முறைப்பட்டு கண்டிக்கிறாய். அந்த பெண் ஒரு நளினம் காட்டுறது இல்லை, ஒரு பாசம் இல்லை, ஒரு கேரிங் இல்லை, பிள்ளையும் விஷயத்துல அப்படி இல்லைன்னு நீ ஏன் தடுமாறுற? நீ தானே பூர்ணமான ஆண் சரியா. அப்போ அது அல்லாஹ் தஆலா உனக்கு வச்சுக்கிறான். அந்த தேவையை உனக்கு என்ன செய்கிறான் வைத்திருக்கிறான். அப்ப அந்த தேவைக்கான ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு முறை தான் இது நீங்க விளங்கிட்டீங்கன்னா உன்னுடைய அடுத்த பக்கம் என்ன அதுல பிரச்சனைங்க. இதுதான் நான் சொன்னது பூரணம் தேவை. அதனுடைய இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும்டா ஸ்ட்ராங், அதாவது நளினத்துடைய இன்னொரு பக்கம் விட்டு கொடுப்பா பேத்துரும், ஸ்ட்ராங்குடைய இன்னொரு பக்கம் உடைச்சிட்டு என்ன கோவப்படுறதா பேத்துரும். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு கேரிங் பாசம் உள்ளம் அவசரமாக ததும்பிடுறது ஒரு ஓவரான ஒரு இழுத்து பிடிச்சு கொள்ளக்கூடிய அந்த ரோசம் இந்த உணர்வெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதனால இன்னொரு பகுதி என்ன செய்யும்டா அவர்கள் சிந்தனை ரெண்டாவது தான் வரும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாசம் நேசம் இது வரும். குர்ஆன்லயே ஹதீஸ்லயே எங்கேயோ முழுமையாக ஒரு ஆணும் பெண்ணுடைய சிந்தனையை கம்பேர் பண்ணி ஒரு ஆணும் பெண்ணுடைய சிந்தனையை இவர் சிந்தனையாளர் பெண்கள் சிந்தனையாளர் இல்லை அப்படின்னு எங்கேயும் வரல. ஆண்களுக்கு சிந்திக்க வரும் பெண்களுக்கு சிந்திக்கவே வராது, பெண்கள் நிதானமற்றவர்கள் இப்படி என்றெல்லாம் ஹதீஸ்ல எங்கேயும் வரல. அதை நான் ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறோம். எல்லா வசனங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிர்அவுன் கொண்டு வைத்து மூசா சமுதாயத்தை கடல்ல போட்டான் வழங்கிட்டான், நும்ரூத்ர அழிச்சிட்டான், அதே போல நூஹ் சமுதாயம் அழிச்சிட்டான். இப்படி எல்லாம் அழிச்ச டீம் தான் இருக்குது. அழிக்காத ஒரே ஒரு வரலாறு நம்ம பார்க்கிறோம்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல அந்த பெண் நிதானமா முடிவெடுத்து கொண்டு டீம் ஏன்னா அந்த சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வராம சிறப்பான முறையில் ராணியாக இருந்து அரசியாக இருந்து முடிவெடுத்து அந்த சமுதாயத்தை சீர்படுத்திட்டான். குர்ஆன்ல வாரத்துல நீங்க ஆட்சியாளர் இடத்துல சமுதாயத்தை காப்பாத்தின ஒரே ஒரு உருப்படியான பெண் தான். ஆண்ல யாரு செஞ்சா யூனுஸ் சமுதாயம் என்று வருதே தவிர வேற ஒன்றும் வரல. அப்போ பெண்கள்ல நிதானமாக முடிவெடுத்து கொண்டு அல்லாஹ் தஆலா இதை சொல்றது எதுக்காக? அல்லாஹ் தஆலா படிப்பினையில அதை சொல்லுவானா? எனவே எப்பயுமே புரிந்து கொள்ளணும், சிலருக்கு சிலர் இது இல்லைன்னு சொல்லப்பட்டா முந்தி அது வேலை செய்யாது, பிந்தி அதை என்ன செய்யலாம் வேலை செய்யலாம். சிலரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பலாதத்தோட இருக்கிற மாதிரியே பலாதத்தின் ஒரு மந்தத்தன்மையோட இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அதனால அவருக்கு முன்கால பல வேலைகளும் செஞ்சிருவாங்க. ஆனா அவனுக்கு பின்னால் ஒரு மூளைக்கு விளங்கிட்டா அது அவனுக்கு பட்டுக்கண்டே தான் இருக்கு. ஆனா உரைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனா உரைச்சிட்டேன்னு வைங்களேன், விளங்கிட்டேன்னு வைங்களேன், இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பட்டானே அவனை விட வேகமா அவன் என்ன செய்வான் இருப்பான். இதெல்லாம் புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சிந்திக்கிற ஆற்றலும் அவர்களுடைய அதாவது வேகமும் அந்த கூர்மையான புத்தியும் இருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா அஸ்ஹப லிலுப்பிர் ரஜுலில் ஹாஸிம், புத்தி கூர்மையான ஆணுடைய புத்தியையும் நீக்கக்கூடிய அளவில் போக்கக்கூடிய அளவிலான புத்தி உங்கள்கிட்ட என்ன செய்கிறது இருக்கிறது என்றான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை எப்படி சொல்றேன்னா அந்த ஜம்உல் அப்தாத்னு சொல்றோம். இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கிறோமே அதை ஒன்றுக்கொண்டு எதிரான குணங்களை தான் ஒரு வடிவம் கொண்டிருக்க மாட்டேன். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்க. அதாவது நம்ம இப்ப சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விளக்கத்துக்கு ஏத்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? இது ரெண்டாவது ஹதீஸ். அந்த ஹதீஸை முடிக்கல, இந்த ஹதீஸையும் சொல்லி அதை முடிச்சிடுவோம். எப்படின்னா அபூ சயீத் அல் குத்ரி அறிவிக்கிற செய்தி முஸ்லிம்ல வருது, புகார்ல வருது 304. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்ஹா அது அல்லது இந்த ஹஜ் பெருநாள் தினம் அல்லது நோம்பு பெருநாள் தினம் அந்த பயன் நடத்துவாங்க, உரை நிகழ்த்துவாங்க. அப்போ பெண்களுக்கு உபதேசம் பண்றாங்க, யா மாஷரன் நிசா, பெண்களை தஸத்தக்ன, நீங்க தர்மம் செய்யுங்க. ஃபஇன்னி உரீதுகுன்ன அக்தர அஹ்லின் நார்,
நரகத்திலே அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக உங்களை நான் காட்டப்பட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்குரிய விளக்கம் நாங்க அடுத்து பார்ப்போம். ஃபகுல்ன வபிம யா ரசூல், அவங்க என்ன கேட்டாங்க, எதனால் அல்லாஹ்வின் தூதரே, ஆல துக்ஸிர்னல் லஅன, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், வதக்ஃபுர்னல் அஷீர, உங்களுக்கு உபகாரம் செய்தவரை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். இந்த இடத்துல கணவனும் முராது தான், சரியா? கணவனை நீங்க என்ன செய்றீங்க, நிராகரிக்கிறீங்க, அவங்களுடைய இஹ்சானை நிராகரிக்கிறீங்க. சொல்லிட்டு மாரஐது மின் நாகிசாத்தி அக்லின், சிந்திப்பதிலே குறைபாடுடையவர்களாக, சிந்தனையில் குறைபாடுடையவர்களாக, வதீனி, மார்க்கத்திலும் குறைபாடுடையவர்களாக இருந்தும், அஸ்ஹபலிலு பிர்ரஜுலில் ஹாஸி மின் ஹதாக்கும், உங்களில் ஆணுடைய புத்தியை என்ன வெக வேகமாக போக்கக்கூடிய அளவில் நான் கண்டதில்லை. இப்படி இருந்தும் இப்படி செய்யக்கூடியவர்கள் நான் கண்டதில்லை. எதை சொல்றாங்க சொல்றாங்க, ஒரே லைன்டா. ஆனா நீங்க நாகிசாத் அக்ல், சிந்தனை ரீதியான ஒரு குறைபாடோட நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதே நேரம் என்ன, அது ஹபலிலு பிர்ரஜுலில் ஹாஸிம், நல்ல புத்தி கூர்மையில் ஹாஸிமான முடிவோடு இருக்கக்கூடியவனுடைய சிந்தனையை போக்கி விடுகிறீர்கள் அப்படி என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த ஹதீஸ்க்குரிய விளக்கத்துக்கு முன்னால இந்த பகுதி இதை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, பெண்கள் வளைவாக படைக்கப்பட்டதுனால அவர்களுக்கு சிந்தனை ரீதியான ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. முன்னால் உள்ள ஒன்று சிந்தனை பேதலிச்சு போகுதுண்டா, சரியா, போக்கி விடப்படுதுன்னா ரெண்டு அர்த்தம் இருக்காதுல. ஆனா இந்த அர்த்தத்தை மறுக்கல. ரெண்டு அர்த்தம் இருக்கேன்டா, அவருடைய கவர்ச்சி, அவர்களுடைய என்ன, அதாவது நளினம், அவருடைய மென்மை உங்களோட சிந்தனையை போக்கிடும், இதுவும் அர்த்தம் இருக்கு. அதே நேரம் மற்ற அர்த்தத்தை மறுக்கலாம். என்ன, அந்த அளவுக்கான ஆற்றல் இருக்குது, சிந்தனை இருக்குது என்ற இதையும் என்ன செய்யலாது, மறுக்க முடியும். ரெண்டுமே அந்த வசனத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு அம்சம். எனவே இந்த ஃபர்ஸ்ட் ஹதீஸை நீங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஹதீஸ் என்ன, அதாவது பெண்களிடத்துல ஒரு வளைவு படைக்கப்பட்டிருக்கு. அந்த வளைவு என்பது இந்த சமுதாயத்துக்கு, ஆண் மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான ஒரு குணம். அந்த குணம் இருப்பதனால தான் ஆண் என்ன, ஒரு நல்ல முறையில கலந்து அமைதி அடைந்து ஒரு சுக்கூனோட, அமைதியோட, நிம்மதியோட, மகிழ்ச்சி எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புல வாழ்க்கை கொண்டு போக முடிகிறது. என்னதான் பிரச்சனை வந்துட்டாலும் ஒரு மனிதனுடைய சிந்தனையில முதலாவது எது வருது, வீட்டுக்கு பேத்திரணும் அப்படின்னு வருதா இல்லையா? சில விஷயங்கள் எங்க மனசுல பதிஞ்சிக்கும், ஆனா அது அர்த்தம் இல்லைங்க. உதாரணமா மலையில போயிட்டு மலையில போய்த்துட்டு டைம்ல ஒரு இடத்துல ஒதுங்குறோம், ஒரு கூரைக்கு ஒதுங்கிடுறோம். இப்ப நாங்க மலையில போயிட்டு கூரைக்கு ஒதுங்கிட்டோமா இல்லையா? மலை எங்களையும் நலைக்கவே இல்லையா? நிம்மதியா அங்க உட்கார வேண்டியதானே? நிம்மதியா உட்கார மாட்டோம். இப்படியா வீட்டுக்கு பேத்துறோம், மழை நிக்காது போல. உனக்கு தான், உனக்கு நலையல்ல தானே, ஏன் வீட்டுக்கு பேத்துறோன்னு நீ நினைக்கிற? உனக்கு ஏன் வீடு மனசுக்குள்ள இருக்குது, விளங்கிட்டா? நீ திரும்பி போகணும்னே நினைக்கிறாய். ஒரு உறவராக இன்னும் மழை முடியலன்னு மலையில நனைஞ்சுக்கிட்டே போன பாட்டி எல்லாம் இருக்குது, ஓடிக்கிட்டு போன பாட்டிக்கு, வண்டி பிடிச்சிட்டு போன பாட்டிக்கு, டாக்ஸி பிடிச்சிட்டு போன பாட்டிக்கு, இங்கதானே நிம்மதி. அப்படின்னா உனக்கு அந்த வீட்டுக்கு போகணும்னு வருதா இல்லையா? எப்படி அல்லாஹ் தஆலா அதை வச்சுக்கிறான். வீட்டுக்கு போனா இல்லை, எங்க வீட்டுக்கு போனாலே பிரச்சனை, எனக்கு வீட்டுக்கு போக நிம்மதி வருது இல்லை, ஓகே, அப்படி இருக்கலாம் சிலருக்கு. ஆனா பிரச்சனையா இருந்தா நீ திருப்பி எங்க போற, அந்த வீட்டுக்கு தான் போறாய். ஏதோ ஒரு வகையில் ஆண்களுக்கெல்லாம் அப்படி வச்சு, சரி ஒரு பிரச்சனை, நீங்க வீட்டு விட்டு வெளியாயிட்டீங்க, வெளியாகின உடனே வீட்டுக்கு போறதுக்கு என்ன முன்னுரைகள் எல்லாம் போட்டுட்டு ரிட்டர்ன் மறுபடியும் அது வீட்டுக்குள்ள போறீங்க. உங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை தான், நீங்க போய் வெளியே எங்க 2 மாசம் வைக்கலாம் தானே. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, நாங்க சுத்தி எப்படியாவது வீட்டுக்குள்ள பேசாம போறது, ஒரு சம்பந்தம் இல்லாம போறது, என்ற வீடு தானே நீங்களா உருவாக்கி கேள்றது, நான் கட்டின வீடு, உனக்கே இவ்வளவு போராட்டம். நீ அப்படி ஒரு பட்ட ஆடாக இருந்தாலும் உனக்கு அந்த இடத்துக்கு போகணும். சரி, போய் இருக்கிறாய். ஆண்கள் உணரக்கூடிய இயல்பான ஒரு நிலை, சரியா? சிலர் நினைக்கிறாங்க, நான் இந்த இதுல இல்லை, இது நாங்க 75 விதமான ஆண்களை பத்தி தான் பேசுறோம். ஒவ்வொன்றிலே 25 விதமான விதிவிலக்கு இருக்கீங்க, அவங்கள பத்தி பேசல. போய் இருந்துட்டா கூட மைண்ட்ல என்ன வருது, இன்னொரு சொட்டு கவனிக்கணும் இல்ல, நீ தானே பிரச்சனைப்பட்ட, நீ ரோசப்பட்ட, நீ எவ்வளவு பெரிய ஆம்பளை, நீ எவ்வளவு பூர்மையானவன் தானே, பூர்ணமானவன் தானே, அமைதியாரி. ஆனா உனக்கு என்ன வருது தெரியுமா, என்ன ஒரு வார்த்தை பேசாம அப்படி கொஞ்ச நேரம் அப்படி சத்தம் போ, நான் வெளியே போறேன் மாதிரி சிக்னல் கொடுக்குற மாதிரி, அப்படி செய்யறது இப்படி செய்யறது எல்லாம். திடீர்னு அந்த பெண் ஏதாவது எடுத்துட்டு கவனிக்கிற மாதிரி வந்தாலும் எக்ஸெப்ட் பண்றது இல்லை. நம்முடைய ரோசத்தை விளங்க மாட்டால், அதனால நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம், ரோச மாதிரியா இருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. இந்த விளையாட்டெல்லாம் நீங்களாம் போடுவீங்கன்றது பெண்களுடைய இயல்பிலேயே தெரிஞ்சு, நீங்க எதை கோசா முடிச்சுட்டு செய்றீங்களோ அது அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க அந்த இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி படைச்சு வச்சுக்கிறான். அவங்க தான் உங்களுக்கு, இன்னும் சொல்ல போனா நீங்க சண்டையிலேயே ஆறுதல் அடைவீங்க. ஒரு பெண் உங்களோட பிடிக்கிற சண்டையில ஒரு ஆண் ஆறுதல் அடைவான். ஆபீஸுடைய வேலையிலிருந்து ஒரு கடுமையான ஒரு பாரத்தோட ஒரு முக்கியமான ஒரு இதுல பிழை விட்டுட்டே ஏதோ ஒரு இதை விட்டுட்டு வீட்டுக்கு வரான்னு வைங்களேன். இப்ப வீட்டுக்கு அவனுக்கு அந்த பிழை விட்டதுனால ஏற்பட்ட சிக்கல் என்னன்னு தான் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே வைஃப் என்ன சாதாரணமா என்ன பன் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு, பன் வாங்குறது இங்க தொழிலே இல்லாம போற நிலைமை அங்க போகும்னு சொல்லுவான். நான் அந்த மனைவி அதை பத்தியே சில நேரத்துல
ஆனா அப்படி இருக்க கூடாது. அப்படி அந்த மனைவி அதை பத்தியே கவனிக்காம நீங்க சரி தொழில ஒழுங்கலே பிள்ளைக்கு பன் விஷயம் தொழில் இருந்தா தான் பன் அடிக்கும் ஒரு தத்துவம் பேசுவோம். தொழில் இல்லாம பன் வருமா அப்படின்னு இவர் ஒரு லெக்சர் நடத்திட்டு இருப்பாரு. இது போயிட்டே இருக்கு. ஆனா அந்த பெண் வந்து பன் வாங்கலையா, அந்த புள்ள கத்துது உங்களுக்கு விளங்கலையா, கொஞ்சமா இறக்கம் இல்லை, இந்த பாயிண்ட்ல இருப்பானு. இவனுக்கு இந்த சண்டை ஆபீஸ் வேலையை விட்டுட்டுவான், ஆபீஸ் சண்டை விட்டுருவான். இப்ப பெரிய சண்டையா இவனுக்கு இதான் மாறும். இவன் என்ன செய்வான்னு சொன்னா, உன்னோட இவ்வளவு காலமான இப்படி இந்த சண்டை மோதுறதுக்கு தானே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத்துல உண்டு. ஏன் தெரியுமா? ஆபீஸ் சண்டை உண்மையிலே சரியா, இவன் இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்த இந்த பிரச்சனை எல்லாம் உலகத்துல ஒரு பிரச்சனையாடா, நம்ம மெயின் பிரச்சனை பன் தான். இது நம்ம விளங்காம இருந்திருக்கிறோம் இந்த மாதிரி அந்த சூழ்நிலை வந்துடும். வந்த உடனே அவன் என்ன செஞ்சிடறான்னா உட்கார்ந்துடுறான். இந்த சின்ன பிரச்சனையால பெரிய நடவடிக்கை எல்லாம் எடுப்பான். இவனுக்கு விளங்காதனால பெரிய நடவடிக்கை எடுத்து அது சுத்தி கித்தி வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு மனைவி வந்து எல்லாம் முடிஞ்சவரும் சரி யார்கிட்டயா சொல்லி ஒரு பண்ணை வாங்கிட்டு வந்து நமக்கு அடி பண்ணை வாங்கி விட்டு எடுத்திருக்காதான், இதை நீ செஞ்சிருக்கலாமே. நீ இப்போ இவ்வளவு நேரம் என்னது சண்டை எடுத்துட்டா ஒரு பேச்சு பேசாம பேத்துருவானுவீங்களே. இந்த பிரச்சனை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு பிரச்சனை தான், சிக்கல் தான், அவனோட நடைமுறை பிழை தான். ஆனா அல்லாஹ் இதுல எவ்வளவு நிம்மதி வச்சுக்கிறான்டா, உனக்கு நீ வெளியில பார்த்த ஒரு பிரச்சனையே இல்லை என்ற லெவலுக்கு உனக்கு வீட்டுக்குள்ள வந்தது. அதுக்கு சொல்றேன் என்னடா, சோதனைகளை துண்டு துண்டாக பிரிக்கிறது. ரைட்டா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க அல்லாஹ் உங்களுக்கு சோகத்துக்கு பின்னால இன்னொரு சோகத்தை தந்தால் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக. ஒரு சோகம் இருந்துட்டீங்க, கவலையில இருந்துட்டீங்க. உஹது யுத்தத்துல எல்லாரும் என்னது தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அப்படியே ஓடிட்டீங்கிறாங்க. அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் அங்க கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்தி வருது. ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டான்னு செய்தி வந்தோடனே தோல்வி அடைஞ்சதுலாம் ஒரு விஷயம் இல்லை என்றாகி ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்க, சஹாபாக்கள் ஒரு கடுமையான வேதனை அளிக்கிறாங்க. அதுக்கு ஒரு செய்தி வருது, ரசூலுல்லாஹ் உயிரோடிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சோகம் சேர்த்து போயிட்டு முதல் சோகம் என்ன செஞ்சது, சேர்த்து அடிபட்டு பேத்துறது. நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய அருள்கள் நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் என்ன செய்வான், இதை செய்வான்னு தெரியாது. அதாவது அந்த குர்ஆன் வசனம் வந்து நீங்க பார்க்கலாம். அதாவது சூரா ஃபஅஸாபகும் கம்மன் பிகம்மின் லிகைலா தஹ்ஸனு அலா மா ஃபாதகும் வலா மா அஸாபகும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வந்து சோகத்துக்கு மேல் ஒரு சோகத்தை தந்தான், நீங்கள் கவலை எப்படி சொல்லலாம்னா, கவலைக்கு மேலால் ஒரு கவலையை தந்தால் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக. கவலைக்கு மேலால் ஒரு கவலையை தந்தால் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக. உங்களை விட்டு தப்பி போனது அதுல கவலைப்படவும் கூடாது, உங்களுக்கு ஏற்பட்டது அதுல கவலைப்பட கூடாது என்பதற்காக சோகத்தை ரெண்டா என்ன செஞ்சான், அல்லாஹ் தந்தான்னு வருது. அப்போ அதனால சில காயிதாக்களை குர்ஆன்ல உதாரணம் ஆயிஷா சொல்றா, லை யக்லிப, அதாவது உஸ்ருன் யுஸ்ரைன், அதாவது ரெண்டு சந்தோஷங்களை ஒரு கஷ்டம் வெல்ல முடியாது அப்படின்னு. ஒரு கஷ்டம் வந்தா ரெண்டு சந்தோஷம் பண்ணுவோம். எப்படின்னா, அதாவது இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்ன மஅல் அலிஃப் லாம் வருது. எது? உஸ்ருக்கு அலிஃப் லாம் வருது. யுஸ்ருக்கு அலிஃப் லாம் என்ன செய்யல, வரல, தே இல்ல. அலிஃப் லாமுக்கு தே வருது, யுஸ்ருக்கு இல்ல. அடுத்த வசனத்துல இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரான அந்த உஸ்ருக்கு தே வருது, இதுக்கு என்ன செய்யல, வரல. இப்படி குர்ஆன்ல வந்தாண்டா ரெண்டாவது வாரது முதலாவது தான். ஆனா அந்த அலிஃப்லாம் இல்லாம வருது, அது வந்து அலிஃப்லாம் இல்லாம வந்த ரெண்டும் வேற வேற தான். அதாவது எப்பயும் அலிஃப்லாம் ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னா அரபுல ஒரு அர்த்தங்கள்ல உண்டு. முன்னால உள்ளது அலிஃப்லாம் இல்லாம உண்ட யூஸ் பண்ணி பின்னால் உள்ளது அலிஃப்லாமோட யூஸ் பண்ணினா இது அதை குறிக்குது, ஏற்கனவே சொன்னதை குறிக்கிற அர்த்தம். முன்னால அலிஃப்லாம் இல்லாம யூஸ் பண்ணி பின்னாலே அலிஃப்லாம் யூஸ் பண்ணா இது வேற அது வேறேன்ற அர்த்தம். இங்க என்ன பாத்தீங்கன்னா ரெண்டுமே இப்ப சொல்லுவாங்களே, the teacher and principal came, ரைட்டா? அப்படின்னா ஒரு ஆள் தான், ஆசிரியரும் என்ன பிரின்சிபலும் வந்தார், அது ஒரு ஆள் தான். ஏன்னா அடுத்ததுல தே இல்ல. அதே the teacher and the principal came, அவர் ரெண்டு வேற வேற தான். இந்த மாதிரியான ஒரு அர்த்தம் நம்ம சொல்றோம் தானே. அதே போல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, சரியா? அதுல the black and the white TV அர்த்தம் என்ன? டிவி ரெண்டு கலர் அர்த்தம். the black and the white கேட்டா ரெண்டு வேற வேற, black and white கேட்டா ஒரு கேட்டா ரெண்டு கலர் அர்த்தம். இந்த அடிப்படையில குர்ஆன்ல என்ன வருதுன்னா, ரெண்டு யூசர், ரெண்டு சந்தோஷம், ரெண்டு இன்பம் என்ற அர்த்தம், உசுர் ஒன்றுதான் அர்த்தம். இந்த 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 உதாரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். காய்தா முக்கியமா ஒரு மனிதன் ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னு சொன்னா எனக்கு ரெண்டு இன்பம் என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய காய்தா. அதே மாதிரி அஸாபக்கும் கம்மன் பிகம்மின் லிகைலா தஹ்ஸனு, ஊட்டு பிரச்சனைகள், மனைவி ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நீங்களா உருவாக்கி விட்ட பிரச்சனைகள், நீங்க பெருசாக்குற பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் மனைவி ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்குறா அப்படி என்று சொல்றது ஓரளவு உண்மையாயிருந்தாலும் நீனு விளங்காதனால சில பிரச்சனைகளை பெருசாக்குறது உண்மைதான். விளங்கிட்டான். அல்லாஹ் தஆலா அதுல ஒரு சுக்கூன் வச்சுக்கிறான். சரி, இவ்வளவுதானே பிரச்சனை, அடுத்த நாள் மழை பெஞ்சோடனே வீட்டுக்கு ஓடுறேன்,
அங்கதான் பிரச்சனை இருந்தாய், அங்கதான் நீ போகத்தான் பார்க்கிற. அப்ப இந்த அடிப்படையில அடுத்தது நீ வந்து ஒரு வருஷமா ஒரு சண்டையை பிடிக்கிற. ஆனா என்னைக்காவது அந்த மனைவி வந்து நீ கொடுத்த தண்டனைகள், நீ கொடுத்த டார்ச்சர்கள், அதை நீ கொடுத்த பிரச்சனைகளால மாத்தம் ஏதாவது இருக்கா உண்ட விஷயத்தை அணுகிறதுல அணுக மாட்டான். நீ என்ன நினைக்கிற, இவ்வளவு நாள் திருந்தல, நீ இவ்வளவு நாள் புரியல. நீ வந்து மனைவியுடைய அவள்கிட்ட இயல்போட படைக்கப்பட்ட இடத்தை எப்படி நீங்க இல்லாம ஆகுவீங்கன்னு கேட்க. இப்ப இவர் ட்ரை பண்றது மாத்திரத்துக்கு எதுன்னு சொன்னா ரெண்டுல ஒன்று அறிக்கணும். அவர்களோட அதாவது பெண்ணுக்கு இயல்பாக சொன்னது எப்படி மாத்துவீங்க, ஆனா மாத்தணும், இல்லாட்டி சரி வராது. அல்லது நீ பெண்ணா மாறிடணும், அப்பதான் எல்லாம் ஒன்று சரி. இது அங்க மாத்த முடியாது. அல்லது அவர்களோட கூட பிறந்த குணங்கள் இருக்குமே, நாங்க ஏற்கனவே அது குணங்களை மாற்ற முடியுமா, அது ஒரு பெரும் போராட்டம். மாத்தலாம், அது பெரும் போராட்டம். நீ செலக்ட் பண்ற டைம்ல அவங்கள்ட்ட ஒரு கடுமை இருந்து, ஒரு மென்மை இருந்து, ஏதோ ஒன்று இருந்திருக்கும், ஒரு அதிக கோபவாரத்தன்மை இருந்து, அதோட நீ செலக்ட் பண்ணிப்ப. இதை நீ போராடி மாத்தலாம்னா, ஆனா நீ போராடினா உன்னோட வாழ்க்கையில நிறைய நஷ்டங்களை அடைவ. அவங்களுக்கு மார்க்க விளக்கங்கள் கொடுத்து, தன்மைகளை கொடுத்து, சூழ்நிலைகளை கொடுத்து, சொல்லி எடுத்து வச்சு சண்டைகள் எல்லாம் அந்த குணங்களை மாத்த. ஏன்னா பிறவி குணங்களை மாத்துறன்றது போராட்டம். இந்த ரெண்டில் ஒன்றை தவிர பெரும்பாலான அம்சம் வந்து அந்த குணங்கள் பாதிப்பு என்றது ஒரு பகுதி இருந்தாலுமே இதுவும் உண்டு. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாத பகுதியும் உண்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான். நாங்க இந்த செய்தியில அதாவது பெண்கள் இந்த அமைப்புல அப்போ இது சொல்ல வந்தது என்னன்னா, இந்த உணர்வுடைய இந்த பாசம் நேசம் என்றது ஒரு இதா இருக்காது. அது வந்து பறந்து போறது நேராக இயலாது. அந்த வளைவு இந்த பக்கத்துல எஃபெக்ட் ஆகத்தான் செய்யும். அதனால ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த வளைவை நீ நேராக்க போனால் உடைத்து விடுவாய். நீ அதை உடைத்து விட. ஒரு அறிவிப்புல வருது வகஸ்ருஹா தலாக்குஹா, அதை உடைத்தல் என்பது விவாகரத்துல போய் முடியும். அதை உடைக்கணும் என்றது விவாகரத்துல போய் முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு ஒரு காயிதா தஹபியா, முக்கியமான ஒரு அடிப்படை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உதாரணத்திலிருந்து என்ன விளக்கணும்டா, விழா வந்து வளைஞ்சிக்கிறதுக்காக உடைச்சிடவானா, நேராக்க போனீங்கன்னா உசுறு போய். சரியா? இந்த அடிப்படையில எங்களுக்கு சொல்லப்பட்டது போல ஒரு வாழ்க்கையில உயிர் போறது போல, தலாக்ல போய் முடிகிறது போல ஒரு அம்சம்தான் இந்த அம்சம். இதுல நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் வந்து குறைப்படுத்த சொல்லல. குணத்துடைய இதுல ஒரு வளைவு இருக்கு. அந்த வளைவுல ஒரு நன்மை இருக்கு, ஒரு நன்மை இருக்குது. இன்னொன்று நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயத்தை எங்களுக்கு சொல்லி நாங்க சொல்லலாம். நன்மை மிக பெரிது, அதனுடைய நன்மைகள் வந்து மிக பெரிது. அதனாலதான் நான் இப்ப சொன்ன இது வருது. ஒரு ஆண் ஏன் வீட்டுக்கு ஓடி போறான், ஏன் வந்து ஒரு இது பேசுறா, ஒரு ஆண் வந்து என்ன, அதாவது அந்த பெண்ணுடைய அரவணைப்பை, அந்த பெண்ணுடைய ஆறுதல, அந்த பெண்ணுடைய பேச்சை உணர்றா. ஏன் ஒரு சண்டை கூட அவனுக்கு அடுத்த நிமிஷம், ஒரு சண்டை வந்த பிறகு வரக்கூடிய ஒரு சமாதானத்துல ஒரு ஆண் வந்து அவ்வளவு மகிழ்றான், அவ்வளவு சந்தோஷம் அடைகிறான். அதனால இவன் எப்படி சொல்ல ஆரம்பிச்சான்டா, சண்டை வந்தா தான் சந்தோஷமே இருக்கும் அப்படின்னு அந்த காய்தா கூட இவன் உருவாக்கிட்டான். எது சண்டை ஒன்று வரணும், அப்பதான் சண்டை இல்லாட்டி ஒரு த்ரில்லிங் இருக்காதுன்றல, அது இல்லாட்டியே வருது. நீ என்னதுக்கு இதை சொல்லிட்டிக்கணும், அதை தேவை அந்த லெவலுக்கு எல்லாம் சொல்ற அளவுக்கு வந்துட்டு. அப்போ ஒரு பெண்ணுடைய ஆறுதல, அவன் சண்டைக்கு பிறகு கூட அடைகிற ஆறுதல இவனை கவர்ந்திக்குது, இவனை மனசுக்கு இருக்குது. அந்த பெண் நடந்து கொள்ற, அந்த பெண் நெகிழ்ந்து, ஏன்னா அந்த பெண் தோல்வி அடைவான். ஆனா அவனுடைய பார்வையில் அது தோல்வி அல்ல, இவருக்கு ஒரு சந்தோஷம், அது தோல்வி அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த தோல்வி இவனுக்கு ஒரு மன ஆனந்தத்தை, நீ ஆனந்த உணர்வு அவனுக்கு கொடுக்குது. அதனால இவர் என்ன செய்யறாரு, செலவழிக்க ட்ரை பண்றாரு, ஆறுதல் பேச ட்ரை பண்ண. உனக்கு அப்படி நடப்பண்ண, நீ அப்படி பேசினதால தான் அப்படி நடந்து கொண்டு பேசுறதுல ஆணுக்கு ஒரு ஆறுதல். இதெல்லாம் அவனுக்கு விளங்கி அமைதியெல்லாம் வைக்கல, சந்தோஷப்படுறாங்க. இவன் என்ன செய்யறான்னா நிர்வாகம் பண்றதுல சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷத்தை அவன் உணரக்குள்ள ஒரு பெண் வசனத்தை வசனமாக எல்லாம் அங்க எடுக்கல, உங்களோட உணர்வாக எடுக்கிறாங்க. நீங்க அதுக்குள்ள என்ன டீடைல்ஸா டிஃபரெண்டா சொல்லிக்கிறீங்க, அவங்க எடுத்து புக் எடுக்கல. நேத்து தானே நான் உனக்கு சொன்னேன்ற, நீ நேத்து கவலைப்பட்டு என்ன என்னோட வந்து வேதனைப்பட்டு பேசினது நான் ஏதோ நீ ஆறுதல் ஆகிக்கிட்டு மட்டும் தான் அப்படி பணிஞ்சேன்னு தான் அவளுடைய ஃபீலிங். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா விளக்கப்படுத்தி எல்லாம் உணர்ந்து சட்டப்படி அவள் படிச்சுட்டான், அதை எப்படி பண்ணிவாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, மார்க்கத்துக்கு முரணாய்ந்தா ஓகே, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, ஒழுக்கம், ஹராம் ஹலால், அது விஷயம் ஓகே. உணர்வுல அவங்க இப்படித்தான் இருப்பாங்க டைம்ல. நீ இவ்வளோ விளங்கப்படுத்தினது உனக்கு ஆறுதல் விளங்கப்படுத்த பெரியன்னு சொல்லலை, உனக்கு ஆறுதல் விளங்கப்படுத்து, பிரயோசனமா இருக்கலாம். சில வேலை 100 உண்டு அவங்களுக்கு சடார்னு ஒரு விஷயம் பட்டுறலாம், அதுக்கெல்லாம் ஓகே. ஆனா இதை நீ மாத்தினியண்டா, இப்போ ஒரு பெண் நீங்கிறான், நீங்க இதை விரும்பலன்னு வைங்கள, அவங்க வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரதில்லை, வீட்டுக்கு நீங்க என்ன சொன்னாலும் எஸ் பண்ணிடுறான்னு வைங்கள. நீங்க ஒரு மாசம் போற டைம்ல உங்களுடைய ஆண் தன்மை பாதிச்சிரு, ஒன்னு ஒரு காஞ்சி வறட்சியா பேத்துட்டு விளங்கிட்டா, ஒரு சப்ஜெக்டுமே இல்லை, ஏது சொன்னாலும் எஸ் விளங்கிட்டா.
எது ஒரு ஊண்ட பக்கம் இருந்து நீ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும், ஏதாவது சொல்லணும், ஏதாவது வரணும் அப்படின்னு நினைக்கிறான். நீங்க ஆனந்த உணர்றதுக்கு பலகீனம் உண்டு வேணும். அப்பதான் நீங்க வந்து சரியான முறையில் செலவழிக்க கேட்டா தானே சந்தோஷம் வரும். ஒரு மனிதன் கேட்டா சந்தோஷம் வரும். அப்ப அதுவும் கிஃப்ட் கொடுக்கிறவன் சந்தோஷப்படுறான், வாங்குறவன் சந்தோஷப்படுறான். அடிப்படை என்ன? உண்மையிலே கொடுக்கிறவன் தான் சந்தோஷப்படுறான். அது நம்ம பாக்குறோம். நம்ம அவன் எல்லாம் இடத்துக்கு கொண்டு போய் உனக்கு கொண்டு விஷயம் மறைச்சு வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சரி இந்த திறந்து இதா வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா யார் கவலைப்படணும்? அவங்க கிஃப்ட் வாங்குறவர் தான் கவலைப்படணும். முதலாவது கவலைப்படுற இவன் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறது. இல்ல பிரச்சனை நான் ஏத்துக்கிறேன் கிஃப்ட் சரியா எடுத்து ரிட்டர்ன் போயிட்டேன். அப்ப கொடுக்கிறவன் தான் கூட சந்தோஷப்படுறான். அப்ப எங்களுக்கு தேவை, ஒரு ஆணுக்கு தேவை வந்து நிர்வாகம், கீழே ஒரு ஆள் பணிகிறது, அவங்க மன்னிப்பு கேட்கறது, அவங்க கவலைப்படுறது, அவங்க அரவணைக்கிறது, அவங்க ஒத்துக்கொள்றது. அதுதான் உனக்கு கிடைச்சிக்கிட்டு. இது கிடைச்சிக்கின்றது தான் நீ சந்தோஷப்படணுமே தவிர எல்லாத்தையும் நீ பிரச்சனையா பார்த்து வசனத்துக்கு வசனம் சொல்லுக்கு சொல் போனேண்டா நீ ஆணாக இருக்கிறதுடைய முழு வடிவம் உனக்கு பின்னாலதான் பூர்ணமாகும். இல்லைண்டா அந்த உணர்வு ரீதியாக இது சரி வராது. நான் இங்க பேசுறது சட்டம் பேசல சரியா, ஹராம் ஹலால் கூடும் கூடும் வாஜிப் அதுகள் பேசல, அல்லது கணவன் மனைவிட உரிமை கடமைகளை பேசல. கடைசி லெவல் ஒன்று அது அவ்வளவுதான். ட்ரையா கூட வாழலாம், ட்ரையா கூட என்ன செய்யலாம் வாழலாம். ஏதோ உன வேலையை நான் செஞ்சுட்டேன், வேலை இப்படி கூட வாழலாம், வாழப்படாதுன்னு சொல்ல வரல. ஆனா சரியான முழு வடிவத்தை நம்ம அடையணுமாக இருந்தா இயல்புகளை நல்ல முறையில் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், சண்டையோட உச்சமா இருந்தாலும் புரிந்துணர்வு அங்க இல்லைன்னு முடிவு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்ப எனவே இது பெண்களுடைய பலகீனம் என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்கடா, அதுல ரெண்டு விஷயம் விளங்கிக்கிறோம். பலகீனத்துடைய பலனை வச்சுதான் அல்லாஹ் தஆலா வச்சு, அதனாலதான் பலகீனமா வச்சுக்கிறான் அந்த இடத்துல. அது என்னடா, இரக்கம், பாசம், அன்பு, கேரிங், அதுல ரோசம், ஒரு புடிவாதம், எனக்கு தான் வேணும் என்று. இதையும் பாருங்க, இந்த பகுதி, அதாவது எனக்கு தான் வேணும் என்றதான் கைரா பொசசிவ்னஸ், ரோசம். அதை எப்படி பச்சீங்கன்னா, ஏன் இப்படி புடிவாதம் பிடிக்கிறார்? அந்த புடிவாதம் நீ வேணுமென்ற புடிவாதம், இது வேணுமென்ற புடிவாதம் தான் உன்னை வந்து மரியாதையா வச்சு நீ வந்து ஒரு, அதாவது என்னுடைய இதை இப்ப இத்தனை பேர் வந்து சில கணவன்மார் சொல்லுவாங்கடா, இந்த வைஃபை பொறுத்த வரைக்கும் என்ன நான் உண்டு, அவ என்கிட்ட தான் கேட்பான், என்கிட்ட கேட்டு ஆடித்தான் வருவான், இது வேணுமென்று தான் வருவான். வீட்டுல எல்லாம் யாரெல்லாம் இருப்பாங்க, அங்கெல்லாம் வாங்கி கேட்க மாட்டான், அதை அவங்கள விடுங்க, என்னகிட்ட தான் கேட்பான்னு இவனுக்கு சந்தோஷம். இவன் இப்படி சொல்றான், அதை சந்தோஷப்படுத்தான் சொல்றான். வீட்டுல எவ்வளவு வசதிகள் எல்லாம் இருந்தாலும் நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும் அப்படி என்று நிக்கிறேன்னு இவன் சந்தோஷப்படுற, நீ சந்தோஷப்படுறேன். அப்ப இந்த ஒரு சந்தோஷம் தான் அங்குள்ள பலகீனத்துடைய உன்னை வந்து கம்ப்ளீட் பண்ணுது, உன்னை பூர்ணமாக்குது. எனவே ஒரு பகுதி உனக்கு சில நேரத்துல நிர்வாகம் பண்றதுக்கு கஷ்டமான ஒரு பகுதி இருக்கும், அதை நீ அப்படியே வச்சு அதை நீ நேராக்கணும்னு நீ ட்ரை பண்ணிண்டா தலாக்ல போய் முடியும். நேராகாத்தால உனக்கு பலனான்னு கேட்டா நிறைய பலன், சின்ன சின்ன பிரச்சனைகள் உனக்கு என்ன செய்யும், வந்து ஆகும் என்பதுதான் இது. நீ அதை வெட்டி என்று சொன்னா அப்படியே வளைந்த அமைப்பிலேயே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அதுல இருக்கும் அந்த, அதாவது அந்த இதோடையே உன் வாழ்க்கையை நீ என்ன செய்வாய், அனுபவித்துக் கொண்டு செல்வாய். அந்த வளைவோடையே என்ன இஸ்தம்தஅத், அதாவது வாழ்க்கை சிறப்பான முறையில் என்ன செய்வாய், நீ அனுபவித்துக் கொண்டு செல்வாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு முடிக்கிற டைம்ல ஃபஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, எனவே பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையிலே வசியத்தை செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வருது. உண்மையிலே இந்த ஹதீஸ் ஒரு காயிதா தஹபியா, நல்ல முறையில யோசிச்சீங்கன்னா புரிந்துணர்வுடைய முதல் அடிப்படை அவரவர்களுடைய இயல்புகளை புரிந்து கொள்ள. அவரவர்களுடைய இயல்புல நம்ம ஆல்ரெடி 3 விஷயம் சொல்லி இருக்கிறோம். ஒன்று மனிதனுக்கண்டு உள்ள இயல்பு என்று ஒன்று இருக்குது. அதுவும் சிலவங்க குடும்ப பிரச்சனையான செய்யறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அது பிள்ளை, அது உங்களுக்கு குடும்ப பிரச்சனை இல்லைன்னு விளங்கணும்டா. உங்களோட தாயை பாருங்க, உங்களோட தங்கச்சை பாருங்க, உங்களோட மகளை பாருங்க, உங்களோட சகோதரியை பாருங்க. அது எல்லாத்துல நீங்க அது இயல்புன்னு எதை சொல்றீங்களோ அந்த இயல்பு உங்களோட மனைவிட்ட என்ன செய்யும், இருக்கும். அவங்க யாருடைய ஒரு மனைவி தானே இவங்க எல்லாருமே, அதனால அந்த இயல்பு இருக்கும். இயல்புன்றது மனிதனோட பிறக்கக்கூடிய ஒரு தன்மை. அல்லாஹ் தஆலா மனிதன் அறிவு கட்டவனாக இருக்கிறான், அநியாயக்காரனாக இருக்கிறான், அவனை கொஞ்சம் துல்ம் இருக்கும், கொஞ்சம் ஜஹல் என்ன செய்யும் இருக்கும், மனிதனோட இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதெல்லாம் இல்லாமக்கிறதுக்கு என்னது போகல, ஜடமா பேத்துருவான். அல்லாஹ் அப்படிதான் படைச்சுக்கிறான். 2வது கட்டம் என்னன்னா, அதாவது அவரவர்களுடைய அஹ்லாக்கள் என்று ஜெனரலா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அவரவர்களுடைய இயல்பான அஹ்லாக்கள் இருக்கு, பண்பாடுகள் சார்ந்த விஷயம், இந்த குணங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக கடினமாகிறது, மென்மையா இருக்கிறது, நளினமாகிறது, பொறுமையாகிறது, இவர் குணங்கள் சார்ந்த விஷயம் ஒன்று இருக்கு. இந்த குணங்கள் சார்ந்தது சிலருக்கு என்ன செஞ்சிருக்கும், சிறப்பான குணங்கள் என்ன செஞ்சு கிடைச்சிருக்கும். சிலருக்கு வந்து அதாவது வெளிப்படையா விளங்குறதுக்கு சிறப்பான குணம் கிடைச்சிக்கும். சிலருக்கு வெளிப்படையா விளங்குறதுக்கு சிறப்பான வாசல்கள், சரியா, தலைவாசல்கள் குணங்கள் வெளிப்படையா விளங்குறதுக்கு
சில கெட்டங்கள் கூடிய, ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய நல்ல குணம் இருக்கு, இவங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய கெட்ட குணங்கள், அதை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. குணங்களுடைய தலைவாசல் என்று சில விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருந்தோம். இது மூணாவது, ஒரு ஆளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான சில இதுகள், ஒரு ஆளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சில பிரத்யேகமான சில இதுகள் இருக்கு. இந்த மூணும் நம்ம அனுசரிச்சு போறது என்ற டாபிக்கையும், நாலாவது தான் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு சில பிரச்சனை இருக்கு. திருமணத்துக்கு ஒரு பிரச்சனை, திருமணம் என்றாலே நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பகமை, அதுல சின்ன ஒரு பகமை இருக்கும். அந்த பகமையோட சேர்ந்து தான் உள்ளுக்கு வரும், பிரச்சனையோட சேர்ந்து தான் உள்ளுக்கு வரும். இவன் என்ன செஞ்சிருவான்டா, இதெல்லாம் விளங்கித்தான் செய்யணும்ன்றது இல்லை, ஹதீஸை செஞ்சா போதும், விளக்கத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இவ்வளவு 4 கட்டத்தையும் விளங்கணுமா, அப்படியெல்லாம் இல்லை. ஹதீஸ் என்ன சொல்லி சொல்லுவாங்க, இதை செஞ்சீங்கன்னா இந்த 4 விளக்கம் உங்களுக்கு சேர்ந்து உள்ளுக்கு என்ன இருக்கும். அதுல நீங்க திருமண பிரச்சனைய மிக்ஸ் ஆகிடும், வைஃபுக்குள்ள ஸ்பெஷல் பிரச்சனை மிக்ஸ் ஆகிடும், கணவனுக்குள்ள அது பிரச்சனை, பொதுவான உள்ள அகலாக்கள் உள்ள விஷயங்கள் வெளிப்பட உள்ளங்க பார்த்து முடிச்ச மாத்தமாகி அப்படின்ற அது இதுக்குள்ள வந்துடும். மனித இயல்பு எல்லாம் சேர்த்து ஒரு பிரச்சனையா தான் சொல்லுவான். ஒரு சரியான பிரச்சனையா இருக்கின்ற 25 இந்த பிரச்சனை விட்டுரு, இந்த 25 இதோட சம்பந்தம் விட்டுன்னு பார்த்தா ஒரு 10 வித பிரச்சனை தான் என்ன செய்யும் இருக்கும். அதுக்கு சிறப்பு இந்த ஹதீஸை நம்ம என்ன செய்யறது. எனவே இதுல சொல்லப்படுற விஷயம் இயல்புன்றது, இங்க நான் சொல்றது என்னடா, ஒரு பெண்ணுடைய படைப்பு இயல்பு ஃபர்ஸ்ட் விளங்கிட்டா. இதுல சொல்லப்படுறது என்னடா, படைப்பு இயல்பு சொல்லப்படுது. படைப்பு இயல்புல நீ சபர் பண்ணித்தான் ஆடு. ரசூலுல்லாஹ் நல்ல கணவனுக்கு கெட்ட கணவன் கண்டெல்லாம் சொல்லல, எல்லா கணவனுக்குரிய காய்தா, எல்லா கணவனுக்குரிய காய்தா அவர் என்ன செஞ்சாகணும்டா, பொறுத்து தான் ஆகணும், என்ன அதை புரிந்து கொண்டுதான் ஆகணும். சொல்லிட்டு ஆரம்பமும் கடைசியும், அதாவது இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்களோடு சிறப்பான முறையில் என்ன, அதாவது நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லப்படுறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இது ஒரு மிக முக்கியமான அடிப்படை என்பதை நம்ம இந்த செய்தியில புரிஞ்சுக்கொள்றோம். பெண்ணுடைய இயல்பை நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். இதுல ஆணுடைய இயல்பு என்கின்ற பகுதியை நம்ம சில ஹதீஸ் அடிப்படையில தான் சொல்லிட்டு வரேன், புரிந்துணர்வை தரத்தி பண்ணாம முக்கியமான ஹதீஸ்கள் அடிப்படையில் என்ன நான் இதை சொல்லிக்கொண்டு வரேன். ரைட். இப்போ அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்ற டைம்ல அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று ஒரு முன்மாதிரி வார்த்தை சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் உங்கள் குடும்பத்துக்கு சிறந்தவர். வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்திலேயே என்ன, அதாவது என் குடும்பத்துக்கு சிறந்தவன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எப்படி நடைமுறையில் இருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம். அப்ப ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்துக்கு சிறந்தவர். அப்படின்னா ஹைராக நடக்கக்கூடியவர், சிறப்பாக நடக்கக்கூடியவர் உங்களோட குடும்பத்தை. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற டைம்ல ஃபித்ராவை தாண்டி, இயல்பை தாண்டி பெண்களுடைய இயல்புகள் உள்ளவர்களையும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். கடினமான பெண்கள் இருப்பார்கள், நளினமான பெண்கள் இருப்பார்கள், கோபக்கூடிய பெண்கள் இருப்பார்கள், ரோசப்படக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். எல்லாத்தையும் வச்சுட்டு தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களது பெண்களுக்கு சிறந்தவர், உங்களோட குடும்பத்துக்கு சிறந்தவர் அப்படின்றாங்க. இதுல லி அஹ்லிஹி அப்படி என்று சொல்றது மனைவியை குறிக்கும், தாயை குறிக்கும், பிள்ளைகளை குறிக்கும், எல்லாத்தையும் குறிக்கும். மனைவியை மட்டும் என்ன செய்யாது, குறிக்காது. சர்டிபிகேட் எடுத்து தான் செய்யணுமா இருந்தா வைஃப்ட ஒரு சர்டிபிகேட், உம்மாட்ட ஒரு சர்டிபிகேட், அது போல என்ன, அதாவது தங்கச்சிட்ட ஒரு சர்டிபிகேட், மகள்கிட்ட ஒரு சர்டிபிகேட் எல்லாம் எடுக்கும். மனைவி மட்டும்தான் அதை சொல்லணும்ன்றது அல்ல. அகல்ன்றது நேரடியாக மனைவியை மட்டும் குறிக்காது, மனைவியையும் குறிக்கும், குடும்பத்தையும் குறிக்கும், பிள்ளைகளையும் குறிக்கும். மனைவிட்டா அப்போ எனவே இந்த இடத்துல இருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் கூட்டிட்டு வாங்கன்றார். வரக்குள்ள 100 பேர் இருந்து வரலாற்றுல என்ன செய்யுது வருது. அப்போ அவங்க பிள்ளைகள், குடும்பம், அஹ்லிக்கும் ஜமீஅன், உங்களுடைய முழு குடும்பத்தையும் கூட்டிட்டு வாங்க. எனவே இதுல சிறப்பான அனுபவத்தை எங்களுக்கு தேவை, இதுல மனைவியோட சம்பந்தப்பட்ட பகுதி என்பதனால இந்த இடத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்றாங்க, உண்மையிலேயே ஹைரியத், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ, உங்களில் மிகச் சிறந்தவர் குர்ஆனை கற்று அடுத்தவருக்கு கற்றுக் கொடுப்பவர்னு ஹதீஸ்ல வருது. அப்படின்னு என்ன, அடுத்தவர் இவர் சூப்பரா கற்றுக் கொடுக்கிறாரு சர்டிபிகேட் கொடுத்தா தான் அந்த ஹைர் அவருக்கு கிடைக்கும்னு அர்த்தம் இல்லை. அவர் சரியா செஞ்சிட்டாருன்னா அடுத்தவங்க என்ன சொல்லிட்டாலும் அவர் குற்றவாளி இல்லை. அதே போல ஒரு கணவன் சிறப்பான முறையில் தன் குடும்பத்துக்கு நடந்துட்டாருண்டா அது மனைவி குறை சொன்னாலும் சரி, அடுத்தவர்கள் குறை சொன்னாலும் சரி, இல்லை. ஆனா எப்படி பெருசாக்கிட்டாங்க அப்படின்னா, யாருக்கு மனைவி சான்றிதழ் வழங்கவில்லையோ இவர் நல்லவர் அப்ப புரிஞ்சுக்கொள்ளணும் அவர் நரகவாதி தான், விளங்கிட்டா, அவர் மோசமானவர் தான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து நிலைமை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து நிலைமைகளை நினைச்சு பாருங்க. சரியா, அதுக்கு இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து மனைவி சாட்சி சொல்றா அவர் நல்லம் இல்லைன்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தலாக் பண்ண சொல்லிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதறி அடிச்சுக்கிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர நின்று நீ நரகவாதியா பேத்துருவ மனைவி இப்படி சான்றிதழ் சொல்றான்னு சொல்லல. அப்போ இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு காயிதா இஸ்லாம் ஒரு நாள் என்ன செய்யாது சொல்லாது. பெண்களுக்கும் தான்
கணவனுடைய திருப்தி சம்பந்தமா நான் ஒன்று பேசுவோம். கணவனுடைய திருப்தி அடையாமல் என்ன எந்த கணவனுடைய திருப்தி அடைந்த நிலையில எந்த பேர் மரணிக்கிறாரோ அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு அப்படின்னு ஹதீஸ் வருது. மிச்சம் தாயிஃபான ஹதீஸ். அந்த ஹதீஸ் சஹீன்னு வச்சுக்கினா கூட அதை வேற மாதிரி புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண் கணவனுக்குரிய எல்லா கடமைகளையும் செஞ்சிட்டான்னு சொன்னா அவன்கிட்ட நன்றி கேட்ட குணம் என்ன செய்யும் வரும். இதை பத்தி அவன் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்கள்கிட்ட நிறைய நன்றி கெட்ட குணங்கள் இருக்குது, அவர் அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் நல்ல முறையில் என் கணவனுக்கு நடந்து கொண்டேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கூலி தர போதுமானவன், என் கணவனுடைய மனசு நோக்காம என்னால் முடிஞ்ச அளவுக்கான முயற்சி எடுத்து, இவ்வளவுதான் சப்ஜெக்ட். இதுல இவர் திருப்தியோட வேணும்ன்றது இல்லை. அதனால இது சான்றிதழை பத்தியோ அவங்க என்னத்தை சொல்றது பத்தியோ அர்த்தம் உண்டு அல்ல. இது ஒரு பெரிய செய்தியா சில பெண்களுக்கும் ஊட்டி விட்டான். மனைவி சான்றிதழ் எப்பதான் சான்றிதழ் எடுத்து முடிகிறது. அடுத்த யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 4 திருமணம் முடிச்சுக்கிறான்னு சான்றிதழ் 4 சர்டிபிகேட் கிடைக்கணும். யோசிச்சு பாருங்க, விவாகரத்து முடிஞ்சு இன்னொன்று 4 முடிச்சான்னு இன்னொரு 4. அப்ப மொத்தமா இவர சொர்க்க நரகம் ஃபுல்லா மனைவிட இதுலதான் என்ன செய்ய இருந்துட்டீங்க. பெண்களுக்கு இதேதான். அந்த அர்த்தத்தில் இந்த செய்தியில எதுவுமே இல்லை. இந்த செய்தி நான் சிறப்பானவனாக நடக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இதை சிலர் பலகீனமாகவும் வீக்காகவும் ஒரு பொருத்தமற்றதாகவும் சிலர் என்ன செய்வாங்க நினைப்பாங்க. அதாவது என்ன சொல்ற ஒரு நிர்வாகத்துக்கு எதிராக, ஆணுடைய நிர்வாகத்துக்கு எதிரான நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்சம் அல்ல என்பதை நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டும். சோ இதுல ஃபர்ஸ்ட் அம்சத்தை நம்ம சுருக்கமா நம்ம என்ன தெரிஞ்சு கொள்றோம்டா, ஒரு பெண்ணுடைய ஃபித்ரா, அவ படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபித்ரா இந்த வளைவு தான். இந்த வளைவால தான் குடும்பம், பிள்ளைகள், அன்பு, பாசம், அந்த ரோசம், கவனிப்பு, பொசசிவ்னஸ் எல்லாமே அவங்களுக்கு என்ன செஞ்சு கிடைச்சி. அதுதான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கின்றீங்க. அதனுடைய மறுபக்கம் தான் சரியான என்ன பிரச்சனைகள் வருவது, சிக்கல்கள் வருவது, இது போன்ற பகுதி. நீ இதை ஏத்துக்கண்டா தான் அது கிடைக்கும். நீ இதை ஏத்துக்கல்ல என்று சொன்னா இது பிரச்சனை தான், இதால வரக்கூடிய பிரச்சனை தான். பெண்கள் அதை கட்டுப்படுத்திக்கொள்ள போராட வேண்டியதான். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது என்ன செஞ்சிடும், உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதான் சுருக்கம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.